ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான். நம்ம என்ன சொல்றோம்னா, எனக்கு அவ்வளவு சக்தி இருக்குது, நாங்கள்லாம் எல்லாம் மீற மாட்டோம், ரொம்ப கச்சிதமா இருப்போம், எங்களுக்கு தெரியும், நாங்க அல்லாஹ் பயந்த ஆக்கலன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் என்று சொன்னது உங்களையும் என்னையும் மாதிரியான பலகீனமான இந்த ஜெனரேஷனுக்கு இல்லைங்க. அடித்தா கோடி மௌலியாக்களுக்கே ஈக்குவலா இருக்கக்கூடிய சஹாபாக்களை பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு 1000 உலமாக்களை விட சிறந்த சஹாபாக்களை பார்த்து தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் என்று சொன்னார்கள். ஏனென்றால் நீயும் நல்லம் நானும் நல்லம், ஷைத்தான் நல்லம் இல்லையே. ஷைத்தான் நல்லம் இல்லையே. சொர்க்கத்தில இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் வெளியே கொண்டு வந்தவனுக்கு வெளியில இருக்கிற நம்மளை தடுக்கிறது எவ்வளவு பெரிய காரியமா, அவ்வளவு பெரிய காரியமா. அப்ப அந்த ஷைத்தான்ல இருந்து நம்ம எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும். எங்களுக்கு தெரியும், நாங்க ஈமான பாதுகாத்துக்குவோம் அப்படின்னு நீங்க சொல்றோமே, என்ன இருக்கு உனக்கிட்ட, என்ன இருக்கு? சஹாபாக்களை விடையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லைகளை பாதுகாத்தார்கள், எல்லைகளை பாதுகாத்தார்கள். தவறு நடக்கிறதுக்கு முன்ன வேலி போட சொல்றாங்க, நிலம்புக்கு மருந்தடிக்கிறதுக்கு முன்ன சாக்கடைய போட சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தை நெருங்காதேங்கறான். விபச்சாரத்தை செய்யாதேங்கிறது பிறகு, அது பிறகு. ஆனா குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா? விபச்சாரம் செய்யாதேன்னு சொல்லல, விபச்சாரத்தை நெருங்காதேங்கறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? விபச்சாரம் செய்யறதுக்குரிய காரியங்களை நீ செய்யாதேன்ற அர்த்தம். நீ ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருக்காத, அதான் விபச்சாரம் ஸ்டார்ட்.